வணக்கம். 19ஆம் தேதி 19/4/2026 அன்னைக்கு பாலக்காட்டுல அங்க இருக்கக்கூடிய குமாரபுரம் பகுதியில கல்பாத்தி சிவன் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் அந்த இடம் தான். அங்க அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ அலமேலு மங்கை சமேத கல்யாண வெங்கடாஜலபதி கோயிலினுடைய அந்த உற்சவத்துக்காக என்ன அழைச்சிருந்தாங்க பட்டிமன்றத்துக்காக. எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்ததுங்க. கல்பாத்தி அகோரம்னு கூட நம்ம திரைத்துறையில ஒருத்தர் பெரிய தயாரிப்பாளர் இருக்கிறாரு. அந்த பகுதிக்கு பேரு குமாரபுரமாக இருந்தாலும், அந்த கல்பாத்தியினுடைய சிவன் கோயில் ஒண்ணு அங்க இருக்குது. எப்பவுமே நாங்க எந்த ஊருக்கு போனாலும், பட்டிமன்ற மாலையில இருந்தா காலையில ஓய்வு கிடைச்சா, அந்த ஊர சுத்தி பார்ப்போம் அல்லது பழைய கோயில்கள போய் பார்ப்போம். அப்ப அங்க நம்ம கோயில்ல நமக்கு ஏற்பாடு செய்தவர்ட்ட நாங்க கேட்டோம். இந்திரா ராமசாமி அவர்கள். அவங்க தான் அந்த நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்ணி நம்மள அழைச்சிருந்தாங்க. விவேக் என்கின்ற அவங்களும், அதனுடைய தலைவர் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் செயலாளர், பொருளாளர் அத்தனை பேரும் எங்கள கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நாங்க போயிட்டு எங்களுக்கு தங்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீபவன் ஹோட்டல் தங்கியிருந்தோம். எங்க போகலான்னு சொன்ன உடனே காலையில என்ன சொன்னாங்க, "பக்கத்துல கோட்ட மைதானம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு கோட்டை இருக்கு. அத போய் பார்த்துட்டு வாங்கன்னாங்க." சரின்னு நானு, என்னுடைய பேச்சாளர்கள் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள், பேராசிரியர் டாக்டர் தினேஷ் அவர்கள், ஓட்டுநர் விஷ்ணு அவர்கள் எல்லாம் புறப்பட்டு போனோம் இங்கேருந்து. உண்மையிலேயே அது நெருங்குற போதே ஒரு பழமை தெரிஞ்சதுங்க. இப்ப உள்ள போய் நம்ம பார்க்க போறோம். என்னங்கிறத பார்ப்போம். அற்புதமான கோட்டைங்க. சமீபத்தில நான் இப்படி ஒரு கட்டமைப்பான கோட்டையை நான் பார்க்கல. வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, கேரளாவிலேயே இவ்வளோ அழகான கோட்டை இது ஒண்ணு தாங்கிறாங்க. இப்ப இந்த கோட்டை வாசலுக்குள்ள நாங்க உள்ள நுழையிறபோது, கார் பார்க்கிங் இதெல்லாம் தனியா இருந்துச்சு. உள்ள போறோம். முதல்ல நம்மள ஈர்த்தது எது தெரியுங்களா? அங்க இருந்த அகழி தாங்க. இப்ப நம்ம இருக்கிறது தான் இந்த கோட்டை வாசல். இந்த கோட்டை வாசலுக்கு முன்ன வந்து இங்க வந்து பாருங்க, இந்த அகழி எதிரிகள் வராம இருக்கிறதுக்காக இந்த தண்ணியை தாண்டி வர முடியாது. இப்ப இந்த அகழிக்கு பாலம் கட்டியிருக்காங்க. நம்ம கோட்டைக்கு போறதுக்காக. இப்ப நம்ம கோட்டைக்குள்ள போறோம். இந்த அகழி எதுக்காகன்னா, முதலைகள் விட்டுருப்பாங்க. பாலம் இருக்காது. மேல இருந்து ஈட்டி கொண்டு எறிவாங்க. பாகுபலி படத்துல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது மாதிரி. இது திப்பு சுல்தானுடைய காலத்துல கட்டப்பட்ட கோட்டைக்கு நாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்க கூட மதுரையில பாண்டியன் அகழி தெருன்னு இருக்கு. அகழினா என்னன்னா, கோட்டைய கட்டிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அதை சுத்தி ஒரு வளையமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20 அடி ஆழத்துல தண்ணீர் தேங்கியிருக்க மாரி செஞ்சு, அரண்மனை தனியாவும், கோட்டை தனியாவும், வெளி சுற்றுச்சுவர் தனியாவும் இருக்கும். நான் கம்போடியா போனப்பயும் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அகழி அங்க இருந்தத பார்த்தேன். தஞ்சாவூர்லயும் அகழி இருக்குது. இப்ப நாங்க இங்கேருந்து அங்க போன உடனே அந்த கோட்டைய அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். நான் இந்த அகழிய பார்த்தேன் பாருங்க, எனக்கு அப்படியே வியப்பு தாங்க முடியலங்க. அருகில கோட்டை, அகழி, மதில் சுவர். அப்ப நான் செல்லக்கன்ட்ட சொன்னேன், "என்ன ஆழமான அகழி பார்த்தீங்களான்னு கேட்டேன்." "ஆமையா" அப்படின்னாரு. அது மட்டும் இல்ல, எதிரிகள் இத கடந்துறக்கூடாதுங்கிறதுக்காக பாலமே கட்டாம இருந்திருக்காங்க அந்த காலத்துல. இப்ப பாலம் இருக்கு அப்படின்னேன். "ஆமையா" அப்படின்னாரு. அது மட்டும் இல்ல, மேல இருந்து அவர்கள் அம்புகளையோ, ஈட்டிகளையோ எறியலாம் பாகுபலி படத்துல மாரி அப்படின்னேன். "ஆமையா" அப்படின்னாரு. "என்னய்யா ஆமையா, ஆமையான்னு சொல்றீங்க?" அப்படின்னு நான் கேட்டேன். "இல்லையா, இந்த அகழிக்குள்ள பாருங்கய்யா எம்புட்டு ஆமையா" அப்படின்னாரு. அப்புறம் தான் அவரு ஆமையா, ஆமையான்னு சொன்னது, அந்த ஆமைகள சொல்லியிருக்காரு. இங்க நான் வந்து இந்த கோட்டைய பத்தி சொல்லிட்டு இருந்தப்ப, நண்பர் செல்லக்கண்ணுட்ட சொன்னேன். "இது கோட்டைன்னாரு." "ஆமையான்னாரு." "இது அகழி" அப்படின்னேன். "ஆமையான்னாரு." "ஏன்யா ஆமையா, ஆமையான்னு சொல்றீங்கன்னு பார்த்தா, கீழ ஆமையா இருக்கு. இந்த பாருங்க. ஆ அவரு செல்லக்கண்ணு ஆமையா, ஆமையான்னு சொன்னது, அவர் ஆமான்னு சொன்னாரா, இந்த ஆமைய சொன்னாரான்னு தெரியல. எதா இருந்தாலும் கரெக்டா தான் இருக்குது. உள்ள போய் பார்ப்போம். அப்புறம் நாங்க உள்ள போனோம். தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டுல அந்த கோட்டை இருக்கு. உள்ள நுழையிற போது ஒரு ஆஞ்சநேயருடைய சின்ன ஒரு மண்டபம் இருக்குது. பிற்கால மண்டபமா தான் இருக்கணும் அது. அங்க ஸ்ரீராமருடைய உருவமும், அத நோக்கி வணங்குன அந்த ஆஞ்சநேயருடைய உருவமும் இருக்குது. அன்னைக்கு வடமாலை சாத்தியிருந்தாங்க நாங்க போயிருந்த அன்னைக்கு. அந்த வடமாலையில எங்களுக்கு அந்த பிரசாதம்லாம் குடுத்தாங்க. கடும் வெயிலுங்க. தாங்க முடியாத வெயில். என்னுடைய அ செல்ஃபோனே ஹீட் ஆகி, அதுக்கு மேல எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒத்துழையாமையாக்கி நிறுத்திருச்சு அது. அப்புறம் நண்பர் தினேஷ் அவர்களும், நண்பர் செல்லக்கண்ணன் அவர்களுடைய இதுலயும் நாங்க வீடியோ எடுத்தோம். இப்ப உள்ள போறப்ப, அந்த கோட்டை முதலுக்கான படி இருக்குதுங்க. உள்ள போனா மரங்கள், மரங்கள், மரங்கள்ங்க. அவ்வளவு மரம். அதுல ஒரு பிரம்மாண்டமான அந்த மரத்தினுடைய ஒரு கிளை அப்படி போய் இன்னொரு மரமா முகிழ்த்திருக்குங்க.
பிள்ளைகள் அதில் ஏறி விளையாடுறாங்க. நாங்கள் போய் அப்படியே உட்காந்துருந்தேன். பிரம்மாண்டமான கட்டடம் ஒன்று இருக்குது அதில். அது என்னன்னு கேட்டேன், அது ஒரு சிறைச்சாலையாக தான் வெகு காலமாக பயன்பட்டுருக்கு. இது பழைய ஜெயிலாக இருந்திருக்குது. இப்போ அது வந்து அங்கே மலம்பலா பகுதிக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, புது ஜெயிலு. அங்கிருந்து அந்த தொல்லியல் துறையை சார்ந்த செய்திகளை பார்த்தபோது 1766 திப்புவினுடைய தந்தையாகிய ஹைதர் அலி காலத்தில் இந்த கோட்டை அவர்கள் கைவசம் இருந்ததுன்னு செய்தி இருக்குது. சரி, இந்த கோட்டையை கட்டினது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காலிக்கட் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஆண்ட அரசனுடைய ஆளுகை கீழ் இருந்த சிற்றரசன் தான் இதை ஆண்டுகிட்டு இருக்கணும். தானே சுயமாக ஆளணும்னு நினைக்கிறப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு வந்த உடனே அந்த மன்னன் என்ன பண்ணியிருக்கான், ஹைதர் அலிட்டு போய் உதவி கேட்டிருக்கான். ஹைதருக்கு ஏற்கனவே இந்த இதை பிடிச்சிக்கிறணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. பாலக்காட்டை மைசூர்லேருந்து அப்படியே இறங்கி வந்து இந்த கோட்டைக்கு தான் கைவசம் கொண்டு வந்துடுறாரு. ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இடையில பல முறை போர் நடந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் மாறி மாறி கை மாறிக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் 1790 பிரிட்டிஷ்காரங்களுடைய கையில் இந்த கோட்டை வந்துருச்சுங்க. அதற்கு பிறகு ஹைதர் அங்கே போயிட்டார், திப்பு சுல்தான் மைசூர் நோக்கி போயிட்டார். இந்த கட்டடம் இவங்ககிட்ட, இந்த கோட்டை இவங்ககிட்ட இருந்ததுனால இவங்க இது அரசாங்க கட்டடமாக 1900 இது அரசாங்க கட்டடமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெயில் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. பல மலையாள படங்கள், வரலாற்று படங்கள் எல்லாம் இந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத சொல்கிறாங்க. உள்ள ஒரு அருமையான மியூசியம் ஒன்று இருக்குதுங்க. அந்த மியூசியத்தில் ஒரு கோயிலுக்கான அமைப்பு, மற்ற அந்த தூண்கள், உள்ள ஒரு சிவலிங்கம், கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கோயில் சிற்பங்கள், மற்றவை அருமையான பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் இருக்குது. உலகத்து முழுவதும் இருக்கக்கூடிய அதிசயங்களை அங்கே வச்சுருக்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். கடுமையான வெயிலாக இருந்ததுனால அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. அதுக்குள்ளே என்னை பார்ப்பதற்காக நண்பர்கள் மற்றவங்க எல்லோரும் பார்க்குறவங்கலாம் வந்து புகைப்படத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் பிற்பகல் உணவுக்கு வந்துட்டோம். அப்புறம் மாலையில் பட்டிமன்றம், வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டமா நெடிய போராட்டமான்னு அங்கே இதில் நடந்தது. நம்முடைய ஸ்ரீ அலமேலுமங்கை சமேத வெங்கடாஜலபதி கோயிலில் வந்து அற்புதமாக நடைபெற்றது. இதில் வந்து வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டமாக நெடிய போராட்டமானு நாங்கள் பேசினோம். ஆண்கள் போராட்டம்னு பேசுனாங்க நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணனும் தினேஷ் அவர்களும். பூந்தோட்டம் தான் கோவை பூங்குடி அவர்களும், கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரி பேராசிரியை ஸ்ரீமதி அவர்கள். நான் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் அந்த பட்டிமன்றம் வந்தால் நான் முதல்ல போட சொல்கிறேன். ரொம்ப அருமையாக நிகழ்ச்சி முடித்து நாங்கள் எல்லாம் திரும்பி வந்தோம். எங்களுக்கு கோவிலை பார்த்த நிம்மதியும், மக்களோடு கலந்து பேசிய ஒரு சந்தோஷமும், அத்தனை பேரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டதும், அந்த கோட்டையை பார்த்த நினைவுகளுமாக நாங்கள் மதுரை வந்து சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். இது இந்த கோட்டை மைதானங்கிற இடம் பழைய கட்டடங்கள், ஒரு 300 ஆண்டு 400 ஆண்டு பழமையானது. பார்க்க இனிமையாக இருக்குது. ஒரு தடவை குடும்பத்தோடு வாங்க. எல்லோரும் குடும்பத்தோடு தான் வர்றாங்க, குழந்தைகளோட. எங்கே போனாலும் நம்முடைய வேலையும் பார்க்கணும், நமக்கு பிடிச்ச வேலையும் பார்க்கணுங்க. அப்போ தான் அது சிறப்பாக அமையும். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் மலம்பலா டேம், அதையும் போய் பார்த்து வரலாம். நீங்கள் ஒரு முறை இந்த ஹைதர் திப்பு கோட்டைக்கு வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. கல்பாத்தி சிவன் கோயிலுக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி கோயிலுக்கும் மறக்காமல் போயிட்டு வாங்க. இன்றைக்கும் அந்த அக்ரஹாரம் பார்ப்பதற்கு அழகாக 500 ஆண்டுகளை கடந்தும் கூட அப்படியே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே இருக்கிற பெருமக்கள் அவ்வளவு அன்பாக நம்மை வரவேற்று சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.